அங்க நீங்க 500 கோடி கொடுக்குறீங்கன்னா எனக்கு 1000 கோடி கொடுங்க, அங்க 100 கோடி கொடுக்குறீங்க எனக்கு 200 கோடி கொடுங்க. இல்ல, அங்க 100 கோடி கொடுத்தா அதே படத்துக்கு எனக்கு 50 கோடி தான் கொடுக்குறீங்க. என்னோட சம்பளம் இஸ் வெரி வெரி லெஸ். டுடே ஐ சிட் அண்ட் ஐ ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் பே. அதாவது ஈக்குவாலிட்டி எங்க பேசணும்னு தெரியாம எங்க வேணா நாங்க பேசுவோம், எப்படி வேணா பேசுவோம், ஆனா எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வந்துடணும் அப்படின்ற அடமெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவை பொறுத்தவரை அங்க ஆணுக்கு ஒரு சேலரி பெண்ணுக்கு ஒரு சேலரிலாம் கிடையாது. சேலரி பேசிஸ்ங்கிறது அவங்க மார்க்கெட்டை பொறுத்து. இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வரவே வராது. சில பல ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்குற சேலரிலாம் மேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க மார்க்கெட்டை பொறுத்து தான் இங்க எல்லாமே. இங்க வந்து ஆணு பெண்ணுலாம் கிடையாது. யாரால தேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வரா, ஹீரோ க்ரௌட் புல் இருக்கா, டேரக்டர் க்ரௌட் புல் இருக்கா. ஹீரோ க்ரௌட் புல் இருந்தா ஹீரோக்கு தான் அதிகமாக சேலரி கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஹீரோஸ் மட்டும் தான் ஹையஸ்ட் பே வாங்குறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டேரக்டர் ராஜமௌழி எடுத்துக்கோங்க, அவரும் ஒரு பெரிய பிராண்டு. ராஜமௌலியும் வந்து கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார், யார் வேணா ஒரு படத்துல நடிக்கலாம், ஆனா அது ஒரு ராஜமௌலி படம் அப்படின்னு தான் மக்கள் உள்ள போவாங்க. ஏன்னா க்ரௌட் புல் அவர்கிட்ட இருக்கு, ஹீரோஸ் கிட்ட இருக்கு, ஹீரோஸை தாண்டியும் அவர்கிட்ட தான் இருக்கு. ராஜமௌலி படம் தான் உள்ள வருவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ சேலரி அவருக்கு தான் இங்க அதிகம். ராஜமௌலி அப்படிங்கிற ஒரு இடத்துல சுதா பொங்கரா இருந்தாலுமே ஹையஸ்ட் சேலரி தான் வாங்கியிருப்பாங்க. நீங்க அந்த அளவுக்கு உங்க பிராண்டை வளர்த்திக்கோங்க, கன்சிஸ்டன்டா படம் விடுங்க, கன்சிஸ்டன்டா கலெக்ட் பண்ணுங்க. சுதா பொங்கரா மேம் டைரக்ட் பண்ணாலே அந்த படம் வந்து மினிமம் கேரண்டியா 100 கோடி அடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. என் படம் அவளை கலெக்ஷனும் பண்ணாது, ஆனா எனக்கு வந்து அந்த ஹீரோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற சேலரி எனக்கு வேணும்னா இது வந்து நியாயமே இல்லையே. ஸோ சினிமா சேலரி இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்.